பெற்ற காவல்துறை அதிகாரி திரு மணிவண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு மணிவண்ணன். தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்தடுத்து பல்வேறு பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப மனசை ரணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காவல்துறையோட அணுகுமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இன்னும் என்னென்ன வகையிலெல்லாம் காவல்துறையை மேம்படுத்தலாம் இதை தடுக்கிறதுக்கு? வணக்கம். அதாவது கூட்டு குடும்பங்கள் உடைந்த பிறகு, முதல்ல கூட்டு குடும்பங்களா இருந்த வரைக்கும் இதுல இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாம் நடக்கலைங்க. இப்ப கூட்டு குடும்பங்கள் உடைந்து எல்லாமே குடும்பங்கள் மிக சிறிய, அதாவது சிறிய குடும்பங்களா ஆயிட்ட பிறகு தாய் தந்தையர் தங்களோட குழந்தைகளை தங்கள் கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்வது மிகுந்த நல்லது. எங்க போறாங்க, என்ன செய்யறாங்கிறது இது பண்ணதுதான். இப்ப சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. 2012க்கு பின்னாடி இந்த போக்சோ ஆக்ட் எல்லாம் வந்த பிறகு சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கு, தண்டனைகள் கூட்டப்பட்டிருக்கு, ஐபிசிலையும் செக்ஷன்ஸ் கூடி இருக்கு. அதே மாதிரி தனி சட்டமாக போக்சோ ஆக்டும் கொண்டு வரப்பட்டு நீதிமன்றமும் அதற்கு தகுந்த முக்கியத்துவம் தராங்க. தனி கோர்ட்டு, தனி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜ். முன்னாடி சாதாரண அஃபென்ஸுக்கு சாதாரணவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ நிச்சயமா திரு மணிவண்ணன், சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கு, நிறைய நல்ல சட்டங்கள் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது போய் விழிப்புணர்வா போய் சேர்ந்திருக்கா? நம்ம தப்பு பண்ணா இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது குற்றவாளிக்கு தெரியுமா அப்படிங்கறதான் கேள்வியா இருக்குங்க. குற்றவாளி இப்ப தண்டனையும் அதிகமாக தாங்க வழங்கப்படுது. இருந்தாலும் இந்த மனிதர்களிடம் சென்றடையவில்லை, அந்த விஷயம் போய் சென்றடையவில்லை. குழந்தைகளை நம்ம பாதுகாப்புல நம்ம பெற்றோர்கள் தான் ரொம்ப இதா வைத்துக் கொள்ள வேண்டும், அதுவும் இருக்கணும். அதே மாதிரி தண்டனைகள் கூட்டப்பட்டிருக்கு. எத்தனையோ அதாவது மற்ற வழக்குகளை, தலைப்புல உள்ள வழக்குகளை விட இந்த போக்சோ ஆக்ட் வழக்குகள் தான் அதிகமா தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. அதுலயும் சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்குது. அத நம்ம மக்கள் தான் கொஞ்சம் இன்னும் இதா இருக்கணுங்க. காவல்துறை இதுல இப்ப நீதிமன்றங்களும் இவங்களும் சொல்றபடி சரியா செயல்பட்டு வராங்க. இதுல யாரும் டைவர்ட் ஆகவே முடியாது. மற்ற விசாரணை அதிகாரிகளை விட, மற்ற வழக்குகளில் இருக்க விசாரணை அதிகாரிகளை விட போக்சோ ஆக்ட் வழக்குகள் 60 நாள்ல டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீதிமன்றம் சரியா வாட்ச் பண்ணி வருதுங்க. அது வாட்ச் பண்ணி வந்தாலும் இந்த தண்டனை கடுமையாக்கப்படுது. கடுமையாக்கப்பட்டாலும் மக்கள் சில இவங்க இளைஞர்கள் சில, அதாவது யார் இளைஞர்னு மட்டும் இல்ல, இந்த குற்றம் மட்டும் பாலியல் குற்றங்கள் மட்டும் குற்றவாளி 60 வயது குற்றவாளி, 70 வயது குற்றவாளி கூட வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு பாலியல். இது முன்னாடி பாலியல் குற்றங்கள் குறைவா இருந்துச்சு. இப்ப பாலியல் குற்றங்கள் கூடுறதுக்கு காரணம் இந்த சமூக ஊடகங்களில் உள்ள இலகுவாக கிடைக்கிற, மலிவா கிடைக்கிற சில நச்சு விஷயங்கள், அதுதான் காரணம். சமூக ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் இந்த இன்டர்நெட் காலம் வந்த பிறகு சமூக ஊடகங்கள் வாயிலாக எல்லா தனி மனிதனும் கெடுவதற்கு ஒரு காரணமா இருக்குங்க. அப்ப நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும். அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி, நீதிமன்றங்களும் சரி, தங்களுடைய வேலைகளை எவ்வளவுதான் இது பண்ணி சரியாக நடத்தினாலும் மக்கள் கொஞ்சம் இதுல இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மளோட இது குழந்தைங்கிறது ஒரு பெரிய சொத்து. ஒரு போக்சோ ஆக்ட்ல இருக்கிற விக்டிம் ஒரு நாட்டோட ஒரு பெரிய சொத்து. இந்த வயதிலேயே அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய இதுக்கு தாக்குதலுக்கு, பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானா அந்த சமூகமே கெட்டு போயிடும். அந்த சமூகத்து மேல உள்ள நம்பிக்கையே மற்ற குழந்தைகளுக்கு, அந்த குழந்தையோட இது பண்ற மற்ற மாணவர்கள், இவங்களுக்கு சமூகத்து மேலே ஒரு அக்கறை இல்லாம போயிடும். அதனால நம்ம மக்கள் அனைவருமே இது சம்பந்தமாக விழிப்புணர்வு தாங்க அதிகமா தேவைப்படுது. காவல்துறையோட நடவடிக்கையும் தேவைப்படுது, மக்களும் இது தொடர்பா விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு மணிவண்ணன்.